இன்று காலையில இருந்துங்க ஒரு செய்தி போட்டுருக்காங்க. நான் வந்து ஏதோ பெண்கள் ஒரு மாதிரியா பேசுறதாக ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அது எந்த இடம்னா முத்துராயக்கம்பட்டி. நம்முடைய சேலம் மேற்கு முத்துராயக்கம்பட்டின்னா இந்த முகநூல் இருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். முகநூலில் நான் சட்டமன்ற உறுப்பினராகி 6 மாசத்துல ஒரு கோவில், விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு அருகிலே மதுபான கடை, டாஸ்மாக் கடை இருக்குதுன்னு சொன்னோம். அந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த கடையை மூடுறதுக்காக தான் போராட்டம் பண்றேன்னு சொல்லி அந்த சாராய கடைக்காரங்க காலில் விழுந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த மதுக்கடை மூடணும். அது உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. அந்த மதுக்கடை மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப அந்த மூடி இருக்கிற கோவில்ல முழுக்க கம்ப்ளீட் அது வந்து நம்ம ஒரு டாஸ்மார்க்கினுடைய அங்கீகரிக்கப்படாத ஒரு மது அருந்தும் நம்ம தான் இருந்துச்சு. அந்த இடம் நம்முடைய முத்துராயக்கம்பட்டி இடுகாட்டுக்கு சொந்தமான இடம். அங்காள பரமேஸ்வரி எங்க ஆயா எங்க குடியிருப்பா, இடுகாட்டுல குடியிருப்பாங்க. அந்த பகுதியில தெலுங்கு பேசுகிற விஸ்வகர்மா, தமிழ் பேசுகிற விஸ்வகர்மா, இந்த 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க. இதுல தெலுங்கு பேசுற விஸ்வகர்மா சேர்ந்தவர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் பேசுற விஸ்வகர்மாவுக்கும் இந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ் பேசுற விஸ்வகர்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவில்ல நாங்களும் எங்களுக்கும் குலதெய்வம் அந்த அங்காள பரமேஸ்வரி தான் சொல்றாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இந்த சூழல் நடந்து முடிஞ்சிச்சு. 4 நாட்களுக்கு முன்பு இவங்க 2 பேரும் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்முடைய ஓமலூர் வட்டாட்சியர் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு 2 பேர்த்தையும் விசாரிக்கிறார். இதுல என்னுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை. நான் யாருக்கிட்டையும் போன்ல பேசல. இதுல சொன்னாங்க, அம்மா இது ஒரு கோயில் பிரச்சனை, ஒரு பொதுவான பிரச்சனை, ஒரு சாதிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்புல ஆண்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, கோயிலை மூடிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு ஆதங்கம், அது ஒரு குலதெய்வம் கோயில் மூடி இருக்க கூடாது இல்லைங்க. அதனால கோயில் மூடி இருக்க கூடாது, கோவில் திறந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில என்னுடைய எண்ணமும் இருந்துச்சு. இதுல என்ன நடந்ததுனாங்க, தெலுங்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் ஒரு 50 பேர் அங்க வந்தாங்க. தமிழ் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்க சொன்ன மாதிரி ஒரு 20-25 ஆண்கள் அங்க வந்தாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அந்த பெண்கள்கிட்ட, அம்மா நீங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள், அதாவது இந்த கோவிலுக்கு தலைவர் யாருன்னு கேட்டேன். கோவிந்தராஜ்னு ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க அந்த தலைவரை சேர்ந்தவர்கள், அவங்கள வர சொல்லணும். தா வராங்கன்னாங்க. இந்த நேரம் என்ன பண்ணாங்க, நாங்க அந்த பெண்கள் வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டோம். நீ இந்த கோயிலை திறந்து விடணும் அப்படிங்கும் போது அழுவும் போது எனக்கும் தாங்க முடியாத வேதனை தான். திறந்து விடணும்னு ஆசை. ஆனாலும் கூட பூட்டி சாவி நான் வைக்கல. வட்டாட்சியர் அந்த தாலுக்காவுடைய நீதிபதியாக இருக்கிறவர், அவரு வந்து பூட்டி, ஒன்றிய அரசு நிர்வாகம் பூட்டி சீல் வச்சு சாவி எடுத்துட்டு போயிடுச்சு. நான் எப்படி திறந்துட முடியும்? 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி 2 பேரும் எழுதி கொடுத்தாதாம்மா திறக்க முடியும். நான் வந்து எம்எல்ஏவா இருக்கிறதுனால சட்டத்தை கையில் எடுத்து அதை போய் திறக்க முடியாதம்மா, இது சரியா இருக்காதுங்க அப்படின்னு மாதிரி அந்த பெண்கள்கிட்ட சொன்னேன். அவங்க பேசவே என்ன விடல. நீ திறந்து விடுனாங்க. 2 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கன்னு சொன்னது என்ன தப்புங்களா? 2 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படு. அம்மா உங்ககிட்ட ஆண்களை வர சொல்லுங்கம்மா, ஆண்கள் வந்தா தானே சரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் அழுத்தி சொன்னேன். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், அந்த கோவில் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். இப்ப இந்த கேப்ல என்ன ஆச்சுன்னா, இன்னும் 2 குரூப் அந்த கோயிலுக்கு சொந்தம் கொண்டாடுது. அந்த கோயில் பட்டாணம் இல்ல, ஏன் இடம் இல்ல, உன் இடம் இல்ல, அவங்க இடம் இல்ல, எங்களுக்கும் அந்த கோயில்ல பாத்திய வேணும்னு சொல்லிட்டு இப்ப புதுசா 2 குரூப் கிளம்பிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு கோவிலையும் ஒரு இயக்கத்தையும் உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். அத ஈஸியா குலைச்சிட முடியும். தயவு செஞ்சு அந்த தாய்மார்கள், என்னோடு பிறக்காத அந்த தங்கைகளும், என்னுடைய அக்காக்களும், என்னுடைய அம்மாக்களும் வேதனைப்படாம, உணர்ச்சி வசப்படாம இந்த பிரச்சனைய
ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு அறிவுபூர்வமாக உணர்ந்தால் உடனடியாக ஆட்சியாளர்கள் அந்த கோவிலை திறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். அரசாங்கம் ஒரு தாசில்தார் சீல் வச்ச இடத்த ஒரு எம்எல்ஏ திறந்து விட முடியுமா?